அதுதான் நான் இப்போது டோட்டலாக மொத்தம் உதாரணத்துக்கு சொன்னால் 100 ஒயின் மொத்தமே டோட்டல் 100 ஒயின் ஷாப்புக்குன்னு வச்சுங்க. 100ல் ஒரு 15 எடுத்துகிட்டு மீதி வச்சா ஓகே. ஆனால் 100% ஒரு டாஸ்மாக் இல்லாமல் நீ மூடிட்டீங்கன்னா மக்கள் மறைமுகமாக சாராயம் காசும் மக்கள் நிறைய பேர் அது உங்களுக்கு சந்தோஷமா? அவர் வந்து ஒரேடியா மூடன்னு சொல்லி சரி, நல்ல விஷயந்தான், நல்ல விஷயந்தான், நல்ல விஷயந்தான். இப்போ எல்லோரும் கேள்விப்படுறதுனால தான் இந்த ஒயின் ஷாப்பு வருமானத்தை வச்சு தான் கவர்மெண்ட்டு பெரிய லாபம் சம்பாதிக்குதுன்னு இல்லை. அதுதான் போதை. இந்த ஒரு போதை கிடையாது, இதுக்கு மேலே போதைகள்லாம் இருக்குதுல்ல. மதுபானம்ன்றது இன்றைக்கி நேற்று இல்லை, ஆதிலேருந்தே தானே இருக்குது. எத்தனோ வருஷமாக 50-100 வருஷமாக அதுக்கு முன்னே மதுபானம் இருந்து தானே இருக்குது. அது அப்போ இடையில வந்து கல் அப்புறம் சாராயம் நிறைய பேர் சேர்த்தாருனாலும் இப்போ கவர்மெண்ட் எடுத்து ஒயின் ஷாப்பு சொல்லி மாடலாக பாட்டிலை வச்சு இது பண்ணுது. அதாவது 2 விஷயம் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. 2 விஷயம் நாட்டில் ஒழிக்க முடியாது. ஒன்று வந்து லஞ்சம், 2வது வந்து மது. இது ரெண்டுமே கடவுளால் கூட ஒழிக்க முடியாது. என்னோடய கோரிக்கை என்ன தெரியுமாங்க, நீங்கள் முதலமைச்சராங்க பிரதமராக இருங்க. எனக்கு எத்தனையோ பேர் ஏழை மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. காலைல டிஃபனுக்கு வழி இல்லாமல், மதியானம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், அவங்களுக்குலாம் முதல்ல சாப்பாடை கொடுங்க. அது அப்புறம் நீ என்ன சட்டம் எடுத்து வந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.